இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசிய போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன், சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல். அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை, விதியை மீறிய செயலாக கருதி அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ உண்மைக்கு மாறான தகவல் அவையில் சொல்கிறாங்க பாருங்கள். பாட்னா நீதிமன்றம், பீகார் மாநிலத்தின் பாட்னா நீதிமன்றம் அங்கே புள்ளி விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க தள்ளுபடி செஞ்சது 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் தள்ளுபடி பண்ணாங்க. 50 விழுக்காட்டுக்கு மேலே போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு இங்கே இருக்குது. ரெண்டும் சரியாக இருக்குது. இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம். அதோட அமைச்சர் சிவசங்கரன், சட்டத்துறை அமைச்சர்லாம் அங்கே பேசினாங்க. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும், அது நடத்தாமல் முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் 2008 புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதையும் அவையில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதுவும் உண்மைக்கு மாறான செயல். அதே மாதிரி சிவசங்கரன் அமைச்சர் பேசினார். நான் கூட இந்தியாவிலேயே அல்லது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதிக்கு வழிகாட்டிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறதான் வரலாறு. நீதி கட்சியினுடைய தலைவர்கள், அதற்கு பிறகு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அரசியலமைப்பு சட்டத்தையே முதல் திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு என்ற வரலாறு தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலைஞர் இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் 50% இடஒதுக்கீடு கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் 69 விழுக்காட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சமூக நீதியினுடைய வரலாறு படிப்படியாக இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கலை. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி இன்றைக்கி உலக அளவில் வழிகாட்டக்கூடிய ஒரு உலக சமூக நீதி பேரறிஞராக, உலக சமூக நீதி காவலராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. அவர் யாருன்னா அவர் தான் அமைச்சர் சிவசங்கரன். இவர் பேச்சு சாதாரணமான பேச்சல்ல. எங்கே பேசுகிறது? இது சட்டமன்றம். இன்றைக்கி தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு தெருமுனையில் போய் நின்றுக்கிட்டு யார் வேணாலும் பேசலாம், மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் அவையில் பேசுவதற்கு உண்மையை பேசணும், சரியாக பேசணும். அப்படி பேசாமல் சிவசங்கரன் இன்றைக்கி மூன்றாம் தர பேச்சாளரை போல, நான்காம் தர பேச்சாளரை போல, ஒரு சந்தையில் அல்லது முச்சந்தியில் நின்று பேசுவதை போல சட்டமன்றத்தில் பேசுகிறார். இன்றைக்கி எங்கள் மருத்துவரையா அவர்கள் பதவிக்கு போகாமலே போராடியே 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தார். அது வரலாறு. நிறைவேற்றியது மத்திய அரசு, மாநில அரசாக இருக்கலாம். அதுக்கு காரணமானவர் மருத்துவரையா. எப்படி காரணமானவர்னு சொன்னால், இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டிலிருந்து
மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு 20 விழுக்காடு வர்றதுக்கு மருத்துவரையாவினுடைய 10 ஆண்டு கால போராட்டம், 1.5 லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் 21 உயிர்களை பலி கொடுத்து மிக பிற்படுத்தப்பட்டியலில் 20 விழுக்காடு கலைஞர் வழங்கினார். இது ஒரு வரலாறு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, இது கேட்டது போராடினது மருத்துவரையா. இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 7 மாநாடுகளை நடத்தினோம், மண்டல மாநாடுகளை. இறுதியில் திருச்சியில் மருத்துவரையா பேசுகிறார். பேசும்பொழுது நான் எழுத சொன்னேன், ஐயா இனிமேல் மாநாடு வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஐயா பேசினார், இனி முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னால் நானே தலைமையேற்று களமிறங்கி போராடுவேன்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு கலைஞர் என்கிட்ட பேசுகிறாரு, மணி உங்கள் டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா மணி, இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி தூண்டி விட்றீங்கன்னு கேட்டார். இல்லைனா இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்காதவங்களாம் வேலையில் இல்லாத இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன பின்னாடி வாங்கமணி நேரில் பேசலான்னார். என்னை அழைச்சி பேசினார். அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைவர்கள் அழைச்சி பேசி அதற்கு பிறகு தான் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதுக்கு காரணம் மருத்துவரையா. நான் அதிகமாக பேசுகிறேன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கிறதுக்காக இன்றைக்கி சொல்கிறது வெளிப்படையாக. அருந்ததியர் இடஒதுக்கீடு, அடித்தட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தணும். உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கு போட்டோம், நடக்கலை. மருத்துவரையாவும் பேசி பார்த்தார், நானும் பேசி பார்த்தோம். அருந்ததியில் 3 சமுதாய சங்கங்கள், ஜாதி சங்கங்கள் அவங்கெல்லாம் அழைச்சி பணிக்கிற ஓட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கலைஞர் உடனே ஃபோன் பண்ணி நேரில் வாங்க நான் போனேன். ஏமனி இந்த அருந்ததியர்களை இப்படிலாம் தூண்டி விட்றீங்க, தூண்டி விடல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன உடனே நாளைக்கு அருந்ததியர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க அந்த தலைவர்கள்னு சொல்லி கோட்டையில் இதே தலைமைச் செயலகத்தில் என்னை வச்சு பேசினார். எவ்வளோ கொடுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுன்னு சொன்னோம். அப்புறம் 3 விழுக்காடுன்னு அறிவித்தார். மருத்துவரையா சொன்னார்னு சொன்னேன். இப்படி மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு காரணம். இப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவரையா. அதே மாதிரி மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கு தான் விபி சிங் பிறந்தநாள், அவரை போற்றுவோம். விபி சிங் மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனால் படிப்பதற்கு இடஒதுக்கீடு இல்லை. அதை மத்திய அரசில் பாமக இடம்பெற்றிருந்த நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம், யூபிஏ கூட்டம், அந்த கூட்டத்தில் மருத்துவரையா கலந்துக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கு விபி சிங் கொடுத்தாரு, படிக்கிறதுக்கு இடஒதுக்கீட்டு இல்லையே, மத்திய அரசு கல்வியில் வற்புறுத்தி சண்டை போட்டு அன்னைக்கு இருந்த அம்மையார் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டவர் நம்ம டிஆர் பாலு, நம்ம தயாநிதி மாறன், இவங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியும். அப்படி மருத்துவரையாவினுடைய கோரிக்கை ஏற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி இன்றைக்கி மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு பெற்றதுன்னு சொன்னால் மருத்துவரையா காரணம். அதே மாதிரி இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியாது, பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் இடஒதுக்கீடே இல்லை. அந்த இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்து அவர் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு 15/7 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை ஏற்றுக்கொண்டு பூட்டா சிங் வந்து பாராட்டு விழாவை நடத்தினார். அன்னைக்கு SC/ST ஆணையத்தினுடைய தலைவர் பூட்டா சிங். இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், பதவிக்கு போகாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டு போராட்டத்தின் வாயிலாக பல மாநாடுகளின் வாயிலாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மருத்துவரையா அவர்களை பார்த்து இன்றைக்கி அமைச்சர் சிவசங்கரன் கொச்சைப்படுத்துகிறார். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மிக உயர்ந்த மலை, இமயமலை, எவரெஸ்ட் சிகரம், அதுக்கு அடியில் போய் நின்றுட்டு பேசுகிற மாதிரி. ஒரு இமயமலையினுடைய அடிவாரத்தில் போய் நின்றுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மலைக்கு அடியில் போய் பேசுகிறார் யார்? சிவசங்கரன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சொன்னேன், நீதி கட்சி காலத்திலேருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியவர்கள். இந்தியாவில் இன்றைக்கி அம்பேத்கர், மகாத்மா புலே போன்ற தலைவர்கள்,
சமூக நீதிக்கு வழிகாட்டியவர். இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக சமூக நீதி பேரறிஞர், உலக சமூக நீதி காவலராக நம்ம அமைச்சர் சிவசங்கரனை பார்க்குறேன். அவர் சொல்லியிருக்காரு, வன்னியர்களுக்கு 10.5க்கு மேலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். சிவசங்கரனுக்கு அமைச்சருக்கு சொல்கிறேன், முதலமைச்சருக்கு சொல்கிறேன், தமிழக அரசுக்கும் சொல்கிறேன். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேலே 10.5க்கு மேலே இடஒதுக்கீடு குரூப் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பதவி டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்குது, நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வர்றாங்க. அப்படி குரூப் 1 பதவி, இந்த உயர்ந்த பதவிகள், முக்கியமான பதவிகளில் 10.5க்கு மேலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த ஜிகே மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலைன்னு சொன்னால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா, பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா? விலக வேண்டும். இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும். நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம். ஏன் 3 வருஷமாக எழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவர்களாக இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன், இப்படி ராஜினாமா பண்ணுறது ஒரு பக்கம், நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளிவிவரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது, குரூப் 1, குரூப் 2, இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகள்லையும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம், அடித்தட மாநிலம் அரசுன்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு, நாடாறு, செட்டியார், முத்தரையர், முக்குளத்தோர், கொங்கு வேளாளர் கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் எல்லா 104 சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில். இதை நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள், கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசிட்டு தான், வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்குறோம். இப்போ கேட்குறேன், இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3 போக மீதி 26 இருக்குதுல்ல, அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வேணும். சமூக நீதி காக்கிற அரசு, சமூக நீதியை முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி, சமநீதி கிடைக்கணும் இல்லை? அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும், வெளியிட வேண்டும். அதே மாதிரி எஸ்சிக்கு 18 விழுக்காடு இருக்குது, அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி, இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும். ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில். இதை எம்பிசி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் 1, குரூப் 2 எவ்வளோ கிடைச்சிருக்குது, இது ஒரு வெள்ளை அறிக்கை. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற 18 விழுக்காட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் கண்டித்து தான் வெளிநடப்பண்ண பேசணும். இது பேசுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம். நான் சொல்லியிருக்கிறேன், வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும். மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். பிசி பட்டியலில் இடம்பெற்றுள்ள எல்லா சாதிகளுக்கும் எவ்வளோ கிடைக்குது, பிசிக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும். எஸ்சி பட்டியலுக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும்.
சமூக நீதிக்கு ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை வேண்டும். இதே மாதிரி தான் இதே சட்டமன்றத்தில் நான் பேசி கலைஞர் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். சட்டமன்றத்தை தனியாக கூட்டிய வரலாறு தமிழக சட்டமன்றத்திற்கு ஜி.கே. மணி தான் பேசினேன். இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தான் வழிகாட்டுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் மோசடியும் நிறைந்த தமிழ்நாடு நான் பேசினேன். கலைஞர் கோவப்பட்டார், ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணுன்னாரு. இடஒதுக்கீடு பற்றி சமூக நீதி பற்றி விவாதிப்பதற்கு தனியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னான். நான் தான் சொன்னேன். அன்னைக்கு கலைஞர் தனியாக சட்டமன்றத்தை கூட்டினார். பெரிய விவாதம் நடந்தது. இப்போ வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் 55,000 பேருக்கு கிடைக்கல. அது பேக்லாக் வேக்கன்சி, பின்னடைவு காலி பணி நிரப்புங்கன்னு சொன்னோம். அதுமாதிரி எஸ்சி மக்களுக்கு நிறைய கிடைக்கலங்கிறது அன்றைக்கி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு சொல்லிக்கிட்ட வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தாரு அன்றைக்கி. அப்போ வெள்ளை அறிக்கையை கொடுங்க, அதை தான் இப்போ கேட்குறோம். இன்றைக்கி தனியாக சட்டமன்றத்தை கூட்டி விவாதித்தோம். நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டீங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எம்பிசிக்கான வெள்ளை அறிக்கை, பிசிக்கான வெள்ளை அறிக்கை, எஸ்சிக்கான வெள்ளை அறிக்கை, இடஒதுக்கீடு எவ்வளோ கிடைச்சதுன்னு கொடுக்கணும். இதுதான் பேசணும். அனுமதியெல்லாம் மறுத்துட்டாங்க, வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூக நீதி இங்கே இல்லை, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்குறோம். சார், நீங்கள் கேட்குற வெள்ளை எல்லா சாதிகளுக்குமாக அதை கேட்குறோம். எந்த காலகட்டத்துக்கு கேட்குறீங்க சார் வெள்ளை அறிக்கை? உடனே கொடுக்கணும். இல்லை, எந்த காலகட்டத்துக்கு? அதாவது நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்காங்க, போதுமானது. இந்த 10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், இப்போ பிசின்னா பிசியில் நாடார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய சாதிகள் இருக்குது. பிசியில் இப்போ எல்லா ஜாதிக்கும் போய் சேரணுமில்ல. எவ்வளோ சேர்ந்துருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியறதில்ல. கண்மூடித்தனமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் போய் சேரணுமே. எம்பிசியில் இன்றைக்கி 107, 108 ஜாதி, 115 ஜாதி, எவ்வளோக்கு யார் யாருக்கு கிடைச்சிருக்குது தெரியட்டு வெளியில். அதுதானே சமூக நீதி, எல்லாருக்கும் தெரியணும்னே. எஸ்சி பட்டியல் அதே மாதிரி எஸ்சி பட்டியல் எடுங்க, யாருக்கு கிடைச்சிருக்குது கிடைக்கலன்னு உண்மை தெரியும். அமைச்சர் சிவசங்கரனுடைய பேச்சின் மூலமாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அப்படி 10.5 விழுக்காட்டுக்கு மேலே வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் முக்கிய பதவிகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், அரசியலிருந்து ஒதுங்குகிறேன். அமைச்சர் சிவசங்கரன் ஒதுங்குவாரா? ஒதுங்க வேண்டும். நிரூபிக்கலைன்னா எங்களையும் எதுவுமே பேச விடல. இல்லை, அதாவது சும்மா இப்போ கடைசியில் பேசும் பொழுது 1 நிமிஷத்தில் பேசணும்னு சொல்கிறாரு சபாநாயகர். இது எப்படி 1 நிமிஷத்தில் சொல்ல முடியும்? நிறைய பிரச்சனைகள் பேசுனாலும் கூட இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைங்க நினச்சி பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக நீதினு சொன்னாவே ஜாதி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஜாதியின் பெயரால் தான் இடஒதுக்கீடு. படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஜாதியின் பெயரால் இடஒதுக்கீடு. அப்போ ஜாதி பேசாமல் வேறு எதை பேசுகிறது? அதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? இப்போ நான் சொல்லணேன், வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் 20 விழுக்காட்டில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குது, பிசி பட்டியலில் இருக்கிற 30 விழுக்காடு இஸ்லாமியர் உட்பட எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குது, எஸ்சி பட்டியல் 18 விழுக்காடு, எஸ்டியில் 1, ஆக மொத்தம் 69 விழுக்காட்டில் எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்ற வெள்ளை அறிக்கை வேண்டும். இதுதான் இன்றைக்கி எல்லா ஜாதி மக்களும் எதிர்பார்க்குறது. இது கிடைச்சதுனாவே அந்தந்த மக்களுக்கு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு, ஆத்திரப்படுறவங்களும் உண்டு, கொந்தளிக்கிறவங்களும் ஏற்படும். அதுதான் சமூக நீதி சரியாக பண்ணுங்கன்னு பாமக வலியுறுத்துகிறோம். அதை கண்டித்து தான் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம். சார், இப்போ மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தனி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன? ஆமாம், இப்போ நல்ல கேள்வி கேட்டார். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதுக்கு பிறகு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. 1931 ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பண்ணுங்கள். கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு அலையணும்? கையில் வெண்ணெயை வச்சு நெய்க்கு அலைய வேண்டியது இல்லையே. இங்கே மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற நேரத்தில் ஏன் மத்திய அரசு வலியுறுத்தணும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நமக்கு இருக்கிறத தெரியுத உண்மை நிலைமை.
இதுதான் நீங்களே எடுங்கன்னு சொல்கிறோம். எல்லா ஜாதிக்கும், வன்னியர்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா சாதிக்கும். ஒவ்வொரு சாதி இப்போ நாடார் இருக்கிறாங்க, அல்லது நாயுடு இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் இருக்கிறாங்க. அவங்க சாதி எடுத்து அதில் நலிந்த பிரிவு யாருக்கு இருக்கிறாங்க, அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்கணுமா வேண்டாமா? அப்போ தானே அந்த சாதி முன்னேறும். அப்போ எல்லா சாதி அதை தான் கேட்குறோம். அதுதான் பீகாரில் பண்ணாங்க. பீகாரில் எடுத்ததை கொச்சப்படுத்துகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி. உண்மையான சமூக நீதிங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சமூக நீதி என்பதனுடைய பொருளை என்ன தெரியுமா? மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பெயர் சமூகம். இந்த மனித சமூகத்தில் அநீதி இருக்கிறது. என்ன அநீதி? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, படிக்க இடம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் சரியா இல்லை. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது, அதை சமப்படுத்துவது, இந்த சமூகத்தில் இருக்கிற அநீதியை போக்குவது தான் சமூக நீதி. அப்போ சமூக நீதி பிறப்பிடம்னு சொல்கிற தமிழ்நாட்டில் சரியாக இருக்கணுமா வேண்டாமா? சரியாக இல்லையே. இதுதான் கலைஞர் காலத்துலேயும் சொன்னேன். நீங்கள் கோவப்படாமல் அவர் கேட்டுக்கிட்டார், நானும் கோவப்படாமல் சொன்னேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, சமூக நீதியினுடைய பிறப்பிடம்னு சொல்கிறீங்க, ஆனால் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது, கோளாறு இருக்கிறது, மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்கன்னாரு. பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் பாருங்கள், இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. ஈழவர் சமுதாயத்திற்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு, லத்தீன் கிறிஸ்டியனுக்கு 12 விழுக்காடு இடஒதுக்கீடு, விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடார் சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் சாதியே இல்லைங்களும் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஆந்திராவில் அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குது. அப்போ அது சமூக நீதி பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் பிசி இடஒதுக்கீட்டை 26% முஸ்லீம் சேர்த்து 30 வச்சுருக்கிறீங்க? பல தொகுப்பாக பிரிங்க, எல்லா ஜாதிக்கும் பரவலாக போய் சேரும். இதை தான் கேட்குறோம் நாங்கள். வன்னியருக்கும் கொடுங்க, எல்லா சமுதாயத்திற்கும் கொடுங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? புள்ளிவரத்தை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. மத்திய அரசு எடுக்க சொல்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பும் தமிழக அரசுக்கு எடுக்க சொல்கிறதுக்கு எதுவும் வித்தியாசம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மத்திய அரசு வெள்ளைக்கார காலத்தில் 1931 பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே இல்லை. போய் வலியுறுத்துறதுல அவசியமே இல்லை. மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் தான் சமூக நீதியில் அக்கறையுள்ள மாநிலம் அப்படின்னு அரசுன்னு சொல்ல நேரத்தில் நீங்கள் எடுங்க. ஏன் எடுக்க தயங்குறீங்க, தட்டி கழிக்கிறீங்க? இது சொல்கிறதுனா உங்களுக்கு தெரியும். வன்னியர் 10.5 இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி போன ஆட்சியில் கொடுத்தது. ஆட்சி மாறிச்சு. இதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் கொடுக்குறேன்னு தானே சொன்னாங்க. உங்களுக்குலாம் தெரியும் தானே எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது, எத்தனை முறை முதலமைச்சரை பார்த்தோம். மருத்துவரையை பார்த்தினாரு, அன்புமணி பார்த்தாரு, நான் பார்த்தேன், எங்கள் குழு பார்த்தேன். அதிக தேர்வு அப்போது மதுரை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. அது எடுத்தாங்க ஒத்தான்னு தள்ளுபடி பண்ணிச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது யார்? மாநில அரசாங்கம் தானே. மேல்முறையீடு செஞ்சு நல்ல தீர்ப்பு வாங்கினாங்க. என்ன சொல்லிச்சு? மதுரை நீதிமன்றம் சொன்னால் 7 தீர்ப்பை 6 தள்ளுபடி பண்ணிவிட்டு புள்ளி விவரங்கள் தரவுகள் அடிப்படையில் வன்னியர்களுக்கு வழங்கலான்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதை பண்ணுறதுக்காக தான் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் தமிழக அரசு அமைத்தது. அது 3 மாதம் தான். இன்றைக்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அறிக்கை வாங்கவே இல்லையே. ஒரு காலம் கடத்துறது. இப்போ கடைசியில் இவ்வளவு காலமாக நடந்துட்டு நீங்கள் தட்டி கழிப்பதற்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி கழிப்பதற்காக, இல்லை என்று சொல்லுவதற்காக இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது புதிய வேடம், புதிய நாடகம்.